வெல்கம் டு கோவா. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செபா விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு லாங் ட்ரிப்பு. இந்த விலாக் வந்து ஃபுல்லாகவே வந்து கோவாவில் என்னென்ன இடத்துல என்னென்ன கிடைக்கிது, எப்படி போகிறது, ரேட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நான் வந்து இந்த விலாகில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரையிலேருந்து வாரம் புதன்கிழமை இந்த ட்ரெயின் கிளம்புங்க கோவாக்கு. இந்த ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து தாதர் வரைக்கும் போகுது. ஸோ இது மதுரைக்கு 9:50க்கு வரும். ஸோ நீங்கள் புதன்கிழமை வரும். நீங்கள் டைமிங் பார்த்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க. மடகன், திவிம் 2 ஸ்டாப்பிங்கில் தான் நம்ம இறங்கணும். நாங்கள் மடகனுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ மடகனுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சொல்லிக்கிறேன், இது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 7 பேர் போயிட்டு வந்தோம். ட்ரிப்பு ரொம்ப செம்ம ஜாலியாக இருந்துச்சு. 3rd ஏசி புக் பண்ணியிருந்தனால அதுக்குரிய என்னென்ன டவல்ஸு, அதாவது போத்திக்கிறதுக்கு அந்த போர்வை, கம்பளி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மதுரையிலேருந்து காலையில் 9:50 கிளம்புன நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மடகனுக்கு, அதாவது அடுத்த நாள் காலையில் 4:15க்கு போச்சுங்க. ஸோ 4:15க்கு நாங்கள் இறங்கினோடனே நாங்கள் ஏற்கனவே பிக்கப் ட்ராப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜும் பேசி வச்சுருந்தோம். அதுக்கு 5200 ரூபா ஆச்சு. பிக்கப் ட்ராப்புக்கு இவ்வளோ காசான்னு பார்த்தீங்கன்னா, இது சவுத் கோவா, நம்ம போகிறது நார்த் கோவா. நார்த் கோவாவில் தான் கேலங்கட் பீச்சு, பாகா பீச்சு அது எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருங்க இதுக்கு அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். அதனால தான் அவங்க அவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்க. இந்த பாலம் தாங்க இந்த 2 கோவாவை இணைக்கிறதுக்குரிய இந்த பாலம். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே மழை, சரியான மழை, நல்ல குளிர், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்களுடைய ரூம் நாங்கள் எங்கே போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கேலங்குட் அந்த பீச் இருக்கு இல்லையா, அந்த கேலங்குட் ஏரியாவில் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய ரூம்ஸ் இருந்துச்சு. எங்களுடைய ரூமுக்கு நாங்கள் கொடுத்த பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. 3 பகல் 2 நைட்டுங்க. இந்த 3 பகல் 2 நைட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 3 நாளும், நைட்டு 2 நாள் டின்னருமே வந்து அவங்க இந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. அது போக 3 பகலுக்கும் ஒரு காரு, ஒரு டிரைவர். ஸோ என்னன்னைக்கு நம்ம எங்கெங்கே சுற்றி பார்க்கணுன்ற சார்ட்டும் கொடுத்துருவாங்க. அதில் வச்சு தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதுக்கு மொத்தம் நாங்கள் 4500 ரூபா பே பண்ணோம். நீங்கள் போகிற சீசன் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் பேசி உங்களுடைய பேக்கேஜ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அவர் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூமு. ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா A பிளாக், D பிளாக், C பிளாக்னு சொல்லிட்டு நிறைய அவங்க வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50 ரூம் இருக்கும் போல இருக்குது. எல்லா பிளாக்குமே தனித்தனியாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. நல்லா நீட்னஸாக இருந்துச்சு. ரூம்ஸுமே ஓகே தான், பரவாயில்ல. நார்த் சைடு போனால் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் நல்லாவே தான் இருந்துச்சு. 4 பேர் ஒரு ரூம்லையும் 3 பேர் ஒரு ரூம்லையுமா நாங்கள் தங்கியிருந்தோம். மழை தாங்க வேறு லெவலில். இங்கே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் ஆஃப் சீசனு மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். விட்டு பெய்யும். ஆஃப் சீசன்றனால தான் நாங்கள் இந்த டயத்தில் டிக்கெட் எடுத்து போனோம். இந்த ரேட்டுக்கு மொத்தமே ட்ரெயினுக்கு ஒரு 3500 ரூபா, ரூமுக்கு ஒரு 4500 ரூபா, 8000 ரூபா. ஆனால் மத்தியான சாப்பாடு மற்ற செலவெல்லாம் சேர்த்து கூட வந்துடும். அது உங்கள் செலவுகளை பொறுத்து. இது மார்னிங் எங்களுக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு வடை, இட்லி, பொங்கல் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி 7 to 7 ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம கிளைமேட்டுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கோவாவில் பஸ் இருக்குது. இந்த பஸ் எந்த நேரத்துக்கு எந்த ஸ்டாப்லேருந்து எங்கே போகுதுன்றது நமக்கு தெரியாத விஷயத்த மக்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதை பார்த்துங்க. ஆனால் இங்கே ரெண்டல் பைக் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு 300 rupees பர் டே. அதாவது நான் மார்னிங் 9 கொடுத்துடணும். முதல் நாள் எப்போ எடுத்தாலும் இதுக்கு பெட்ரோல் நீங்கள் தான் போடணும். இது வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சு. இந்த பாகா பீச்சு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். கோவா வந்தீங்கனாலே பாகா போனீங்கன்னா தான் கேட்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் பீச்சில் பாகாவும் ஒன்று. இங்கே வந்து பப்பு, மற்றபடி வந்து வேறு மெயினே அதுதான் இங்கே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கோவா படத்தில் காமிக்கிற மாதிரி ஃபாரினரே வரலாங்க. நமக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. பட் ஆனால் இது நார்த் ஏரியான்றனால மும்பையிலேருந்து நார்த் இந்தியன்ஸ் நிறையா இங்கே வந்திருந்தாங்க. பாகா பீச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல காற்று. நாங்கள் போன நேரம் மழை சீசன் வேறையா, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட் வந்து நம்மளை வந்து அதை வெயில் டயத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப கடல் கரையோரத்தில் இருந்துச்சுன்னா அப்படி மேல் எரியிற அளவுக்கு வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால் கிளைமேட் நல்லா இருந்ததுனால நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த சனிக்கிழமை தான் வருவாங்க, ஞாயிற்றுக்கு அப்படிலாம் இல்லை. எப்போவுமே பாகாவை பொறுத்தளவு கூட்டம் இருக்க தான் செய்யும். இதுதாங்க அந்த பப்பு ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா இதில் உட்கார்றதுக்கு காசு. சும்மா நம்மளாம் போய் உட்காரக்கூடாது. இங்கே இந்த பக்கத்தில் நான் போனோடனே ஆள் வந்துடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஏது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு கேட்டப்போ இங்கே வந்து பியர் பார்த்தீங்கன்னா வெளியில் 140 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இங்கே வந்து 230. காரணம் என்னன்னா, இங்கே உட்கார்றதுக்கு இங்கே உட்காரலாம். உள்ளுக்குள்ளே டான்ஸு பாட்டெல்லாம் போட்டு ஆடுவாங்க. அங்கேயும் போகலாம். ஆஃப் சீசனால் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கும் இப்போ ஃப்ரீ.
பட் நீங்கள் சீசன் டயத்தில் போனீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸுக்கே பே பண்ணி தான் நீங்கள் போகணும். ஆஃப் சீசனில் அந்த பிரச்சனை கிடையாது. அதனால தான் நாங்கள் ஆஃப் சீசன் போனோம். உள்ளே நான் போய் கேமரா எடுத்தேன், பட் ஆனால் அதை இங்கே ரிலே பண்ணால் அது நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் நான் அதை பண்ணலை. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ டென்ட் மாதிரி போட்டுருவாங்க. நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்கில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம இப்போ பார்த்த ஏரியா தான் இது நைட் நேரத்தோடைய வியூ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிசைனாக லைட்டு போட்டிருப்பாங்க. அதுவே நம்ம பார்க்குறது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு வேணும் அங்கே போய் பப்பில் போய் டான்ஸ் பண்ணணும், இல்லை ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே அவங்க சொல்கிற பேயே கொடுக்கணும். பட் இங்கே சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 400, ஒரு ஆம்லெட்டு 170, பீனட் மசாலா 150. ஸோ இங்கே உள்ளே வந்துட்டு நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அவ்வளோதான், பூராத்தையும் உருவிட்டு தான் விடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை இதை வாங்க அதை வாங்குன்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நிறையா வாங்க வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல கேர்ஃபுல்லாக இருங்க. காரணம் என்னென்னா மொத்த செலவையும் இவங்க மொத்த நம்ம தலையில் கட்டி நிறைய செலவாயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நல்லா போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு மற்றபடி மற்ற இடங்களை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இங்கே தான் போகணும்னா அங்கே போயிட்டு அளவாக என்னவோ அதை செஞ்சுட்டு நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாகா பீச்சு. பாகா பீச்சில் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் இங்கே மெயினான ஏரியாவே இதுதான். அங்கே இந்த இதுதான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சேனலில் இந்த யூடியூப் சேனலுக்கு போகிறதுக்காக நான் ஃபுல்லாக நடந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் யார் என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பாகா பீச்சோடைய ஏரியா முடிஞ்சு. இது வந்து கேலங்குட் பீச். இந்த கேலங்குட் பீச் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ கேலங்குட் பீச்சோடைய பகலோடைய வியூ இது. ஸோ கேலங்குட் பீச்சுமே சேம் தான். அந்த பப்பு இந்த இது உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உட்காந்துட்டு எதாவது வாங்கி சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி இங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே மெயினான இதே இதுதான். ஸோ இது வந்து இப்போ நைட் வியூ, இதே கேலங்குட் பீச்சோடைய நைட் வியூ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சைடில் லைட்டிங் போட்டுருவாங்க. பகலில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்காது, நைட் லைட்டிங் இருக்கும். நைட்டு தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பசங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் வந்து க்ரௌடாக இருக்கும். ஸோ யாருமே உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த பீச்சில் நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணால் டான்ஸ் பண்ணலாம், என்ன இது பண்ணலாம், ஏன் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அங்கே கேட்பாரு யாருமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீடமாக இருக்கும். இவங்க கல்ச்சரே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அங்கே அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. பட் ரோட்டில் நீங்கள் தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டிங்கன்னா ஃபைனு. இதோட வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து மார்க்கெட் ஏரியா. கேலங்குட்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா நல்லா இருக்கும். 2 பக்கமுமே கடைகள் நிறையா இருக்கும், டேட்டூஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்கர் ஷாப்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ரேட்டு எல்லாமே ஹெவி. லிக்கர் ஷாப்ஸை தவிர மீது எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா நம்ம ஊரில் பர்ச்சேஸ் பண்ணுறதே பெட்ரு. பட் அந்த ஏரியாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறன்றத நீங்கள் பண்ண. ஸோ பர்ச்சேசிங் அப்படின்றத விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பாருங்கள், வாங்கி சாப்பிடுங்க. அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் வந்து போனீங்க அப்படின்னா எல்லாமே ரேட் கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. ரேட் கேட்காம மெனு கார்டை வாங்கி பாருங்கள். அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கசினோ, இதுதான் வந்து அங்கே மெயின். ஸோ இதை பற்றி தகவலை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.